moments later. என்னடி இது? நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகியிருக்கும். அப்படி ரிலீஸ் ஆன படங்களை நாமளுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் போய் பார்த்துருப்போம். அந்த படமும் ஆரம்பிச்சிலிருந்து இன்டர்வல் வரைக்கும் செம்மையாக போயிருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு அடி அடிக்கும் பாருங்க. அப்படி நம்ம செம எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செமையாகவும் செகண்ட் ஆஃப் மொக்கையாகவும் அமைஞ்ச ஒரு 5 படத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். 5th பிளேஸில் கோப்ரா. 2022 அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் விக்ரமோட நடிப்பில் ரிலீஸ் ஆன ஒரு சைக்காலஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த கோப்ரா. இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுக்கு முக்கியமான காரணமே அஜய் ஞானமுத்து தான். ஏன்னா டிமாண்டி காலனி இமைக்கா நொடிகள்னு 2 பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறம் விக்ரமோட பண்ண போற படம் அப்படின்னோட கண்டிப்பா இந்த படம் செமையா இருக்கும் அப்படின்னு ஒரு பயங்கர ஹோப் இருந்துச்சு. ஆனா படத்தை போய் தியேட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா நான் செத்துறேன்டா. உண்மையிலே இந்த படம் ஸ்டார்டிங்ல அதிரா சாங்கா இருக்கட்டும், விக்ரம் வேற கண்ட்ரிக்கு போய் டிஃப்ரெண்ட் கெட்டப்ல மர்டர் பண்றதா இருக்கட்டும், இன்டர்போலோட இன்வெஸ்டிகேஷன்ல மேக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த மர்டர்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச விதமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட செம ட்விஸ்டா வச்ச இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கட்டும். செகண்ட் ஹாஃப் போனதுக்கு அப்புறம் டைரக்டருக்கு உண்மையிலே நம்ம மேல என்ன கோவம்னு தெரியல. அந்த செகண்ட் ஹாஃப் பாக்குறப்ப லிட்டரலா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபியூ டேஸ் கழிச்சு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தியேட்டரிக்கலாவே இந்த படத்தை ட்ரிம் பண்ணாங்க. அப்பயாச்சும் இந்த படம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனா அப்பயும் நல்லா இல்ல. 4th பிளேஸ்ல நானே வருவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு தனுஷ், செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜோட காம்போல ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இந்த நானே வருவேன் படத்து மேல ஒரு செம ஹைப் இருந்துச்சு. இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தப்போ நான் ஃபீல் பண்ண செம எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்த பிறகு நான் என்ன நினைச்சேன்னா, இது ஒரு டபுள் ஆக்ஷன் படம், செம ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தான் தெரியுது இது ஒரு பேய் படம் அப்படின்னு. உண்மையிலே தனுஷ் அந்த கதிருங்கிற கேரக்டர்ல பண்ண வில்லனிசம் செமையா இருக்குங்க. அதுவும் இந்த இன்ட்ரோல் சீன்ல அந்த தனுஷோட பேக் ஷாட்டை காமிக்கும் போது தியேட்டரை எரப்ட் ஆகும் பாருங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அந்த 2 தனுஷ்கான கிளாஷை இன்னும் பெட்டராகவும் கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காகவும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செல்வராகவனுக்கு இது ஒரு செம கம்பேக் படமா அமைஞ்சிருக்கும். 3rd பிளேஸ்ல 3. 2012 ரிலீஸ் ஆகி மறுபடியும் 2024 ரிலீஸ் ஆன ஒரு சைக்காலஜிக்கல் ரொமான்டிக் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த 3. வைதீஸ் கொலைவரில் ஆரம்பிச்ச இந்த படத்தோட ஹைப்புங்கிறது அதை தொடர்ந்து ரிலீஸ் ஆன படத்தோட ஆல்பமா இருக்கட்டும், தனுஷ் சிவகார்த்தினோட காம்போவா இருக்கட்டும், முக்கியமா படத்தோட ட்ரெய்லர்னு இந்த படத்து மேல ஒரு செம ஹைப். மச்சான் இவளுங்க சைக்கிளை ஓட்டவே மாட்டாளுங்களாடா. டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல். ஆனா கடைசியில இந்த படம் அந்த டைம்ல ஒரு பெரிய ஃபிளாப் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த படத்தோட ஃபிளாப்புக்கு முக்கியமான 2 ரீசனா நான் பார்க்கறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா படத்தோட ஆரம்பத்திலேயே ராமுங்கிற கேரக்டர் சாகிற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் பாஸ்ட் ப்ரெசென்ட்னு நான் லீனியராக அவங்க கொண்டு போன விதம் படத்துக்கு பேக் ஃபயர் அமைஞ்சிருச்சு. 2வது ரீசன் என்னன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை இவங்க த்ரில்லராக கொண்டு போன விதம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோ அழகான ஃபீல் குட் மொமெண்ட்ஸாக வச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃபை ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராக கொண்டு போன விதம் அப்படிங்கிறது இந்த படத்தோட பெரிய ஃப்ளாப்புக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. 2nd பிளேஸில் அஞ்சான். லிங்குசாமியோட டைரக்ஷனில் சூர்யாவோட நடிப்பில் 2014 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் இந்த அஞ்சான். இந்த படத்தோட ஃப்ளாப்புக்கு மிகப்பெரிய காரணமே இவங்க பண்ண ப்ரொமோஷன் தான். ஏன்னா இந்த படம் இப்படி இருக்கும், இந்த படம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்குசாமியாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு ஒரு பயங்கர ஹைப்பை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. ஆனால் படத்தை போய் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த படத்து மேலே அப்போ செம ஹைப் உருவானதுக்கு முக்கியமான காரணமே சூர்யாவோட லுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி படத்தோட டீசராக இருக்கட்டும், அப்புறம் யுவன் சங்கர் ராஜோட ஆல்பம் அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு செமையான ஹைப் இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில டிராபேக்ஸ் இருந்தா கூட இன்ட்ரோல் வரைக்கும் இந்த படம் செமையா தான் போகும். குறிப்பா அந்த இன்ட்ரோல் ட்விஸ்ட்ங்கிறது நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் போனதுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்பவே அடி வாங்கிடுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதுதான் கதை அப்படின்னு நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு.
ஃபர்ஸ்ட் பிளேஸில் லியோ. ரீசெண்ட் இயர்ஸில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே ஒரு பயங்கரமான ஹைப்போட ரிலீஸ் ஆன படம் இந்த லியோ தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸை பேஸ் பண்ணி லோக்கி எடுத்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங்லேருந்து இன்ட்ரோ வரைக்கும் செமையாக போணுச்சுங்க. சொல்ல போனால் ரீசெண்ட் இயர்ஸில் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன்ட்ரோல் பிளாக்னா அது லியோ தான். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கப்ப ஃப்ளாஷ்பேக்கில் நரபலின்னு ஒரு கான்செப்டை வச்சாங்க பாருங்க. லியோவோட செகண்ட் ஆஃப் மட்டும் செமையா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமா லியோ இருந்திருக்கும்.